ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F டியர் லாட்ரியோடைய ஆல்போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 6 PM பார்க்க போகிறோம் நண்பா. வியாழக்கிழமை 8/2/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலுமே டெய்லி டியர் லாட்ரிக்கான கெஸ்ஸிங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமைக்கு பார்க்க போகிறதுனால நம்ம வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட் வச்சு பார்க்குறது கிடையாது. இது எல்லாமே நம்ம வந்து 6 PM ரிசல்ட்டு. ஏன்னா நம்ம கேரளா லாட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வீக் டு வீக் பார்ப்போம். ஆனால் டியர் லாட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த டைமில் வருதோ அந்த டைம் டு டைம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது வந்து 6 PMங்கிறதுனால நம்ம 6 PM டு 6 PM ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு நேற்றுக்கு 6 PM ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 932 நண்பா. அதுக்கு முந்தின ட்ரா 6 PM வந்து நம்மளுக்கு 959, அதுக்கு முந்தின ட்ரா வந்து 300 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய 6 PM டு 6 PM ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா PC போர்டோட 75 கூட்டும்போது நம்மளுக்கான ஆல்போர்ட் நம்பர் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்தலாம். இங்கே நான் வந்து இந்த 119லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்ம எடுக்க போகிறது 19. இதோட நம்ம 75 ப்ளஸ் பண்ண போகிறோம். ஏன்னா பிசிங்கிறதுனால இதில் 19 எடுக்கணும். ப்ளஸ் 7 and 5. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 1 கூட்டினோம்னா 8, 9ஓட 5 கூட்டினோம்னா 4. 8 அல்லது 4 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஆல்போர்ட். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 அல்லது 4ன்னு இருக்குது. இப்போ இந்த 119க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 418 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 and 8 ரெண்டுமே நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ போர்டும் சி போர்டும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு ஹிட்டு. ஸோ ஏ அண்ட் சின்னு போடுறதுனால இது யாரும் கேரளா லாட்ரி நினச்சிடாதீங்க நண்பா. இது வந்து டியர் லாட்ரிக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு சொல்கிறது. ஏன்னா டியர் லாட்ரியை பிடிச்சிக்கிட்டு கேரளா லாட்ரின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நண்பர்களுக்காக தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துக்கங்க. இப்போ 418க்கு பார்க்கலாம் நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 18. இதோட 75 ப்ளஸ் 7 and 5. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 1 கூட்டினோம்னா 8, 8ஓட 5 கூட்டினோம்னா 3. 8 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 418க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஆல்போர்ட். ஃபோர் 418க்கு அப்புறம் நம்மளுக்கு 8 அல்லது 3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ அந்த 418க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 300 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலுமே நம்மளுக்கு வந்து ஆல்போர்டு கிடச்சிருக்கு நண்பா. போர்டை பொறுத்த வரைக்கும் ஏசி அண்ட் ஏ போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ 300க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யாரும் இதை கேரளா லாட்ரின்னு எடுத்துக்காதீங்க. இது டியர் லாட்ரி நண்பா. ஸோ யாரும் குழப்பிக்கிறாதீங்க. இப்போ 300க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 00. இதோட ப்ளஸ் 75. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 7 கூட்டினோம்னா 7, 0ஓட 5 கூட்டினோம்னா 5. 7 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 300க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஆல்போர்ட். ஏழு அல்லது 5. இப்போ இந்த 300க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 959 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பி. இப்போ 3 ட்ரா பார்த்தாச்சு நண்பா. இப்போ 4வது ட்ரா பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 959 இதில் நம்ம எடுக்க போகிறது 59. இதோட ப்ளஸ் 75. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 5 கூட்டினோம்னா 2, 9ஓட 5 கூட்டினோம்னா 4. 2 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 959க்கு அப்புறம் கிடச்சிருக்க இந்த ட்ராவுடைய ஆல்போர்ட். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 959க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 932 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு சி. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் நண்பா. இதுக்கு வந்து ட்ரா ஒரு 4 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையும் நம்மளுக்கு டச் நம்பர் இருக்குது. ஸோ இந்த ட்ராவும் நம்ம சேம் ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு இப்போ பார்த்துலாம் நண்பா.
932. இதில் நம்ம எடுக்க போகிறது 32, இதோட ப்ளஸ் 75. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டும்போது 0, 5ஓட 2 கூட்டும்போது 7, 0 அல்லது 7 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 932க்கு அப்புறம் இந்த ட்ராவுக்கான ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 அல்லது 7 இருக்குது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இது அப்படியே மெத்தட் படி தான் நம்ம எடுத்திருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. இது எல்லாமே நம்மளுடைய 6 PM to 6 PM ரிசல்ட்டு. ஸோ யாரும் கேரளா லாட்ரின்னு குழப்பிக்கிறாதீங்க. இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதிடலாம். ஆல்போர்ட் 0 அல்லது 7, 0 அல்லது 7 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க ஆல்போர்ட் நம்பர் நண்பா. இந்த 0 அல்லது 7 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் நம்ம ஒரு சில பெய்ட்ஸுகள் கொண்டு வந்திருக்கோம். பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 71, 72, 73. ஒருவேளை 5 வந்துச்சுன்னா 50, 20, 30. இப்படி ஒரு 4 நம்பர்ஸ் மொத்தம் வந்து நம்மளுக்கு 6 பெய்ட்ஸ். இதுலேருந்து ஒரு 3, இதுலேருந்து ஒரு 3 சொல்லிட்டு இந்த ட்ராவுக்கு ஒரு 6 பெய்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நண்பா. 0 அல்லது 7 ஒர்க் அவுட் ஆனால் இதுலேருந்து பெய்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது நண்பா. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வின் பண்ணணும், அதுதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்றைக்கான நம்மளுடைய ஆல்போர்ட் நம்பர் நண்பா. 0 அல்லது 7. இது டியர் லாட்ரி, யாரும் குழப்பிக்காதீங்க. அதுலேயும் டியர் லாட்ரி இது வந்து நம்மளுடைய 6 PM, யாரும் 1 PMனு இது பண்ணிக்க வேண்டாம். டியர் லாட்ரியோடைய 6 PM உடைய கெஸ்ஸிங் நண்பா. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 7 ஒர்க் அவுட் ஆனால் இதுதான் இந்த ட்ராவலில் கிடைக்கக்கூடிய பெய்ட்ஸாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம ரிசல்ட்டு 6 PM to 6 PM ரிசல்ட்டை வச்சு நம்ம 75Xஐ வந்து கூட்டியிருக்கோம். பிசி போர்டோட கூட்டும்போது நம்மளுக்கு கண்டினியூஸாக நல்ல டச்சஸ் இருக்குது. அதோட போர்டுகளும் ஒரு சில போர்டுகளும் கிளியராக தெரியுது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வியாழக்கிழமை 8/2/2024 6 PMக்கான ஆல்போர்டு கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டில் சொன்னது போல் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.